ஆதாரம் இல்லாமல் எதற்காக தீர்மானம் என்று கேட்டார். ஒரு பிரச்சனையில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வந்தால் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது என்பது பற்றி ஆங்கிலத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் ப்ரீஎம்ப்ட் என்று சொல்வார்களே. டு prevent something from happening by taking action to stop it. ஒன்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அது நிகழாதவாறு செய்ய முன் நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பது என்கின்ற அந்த அடிப்படையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும் புலி வருது என்ற ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு. வந்தால் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். அத்தகைய எச்சரிக்கை நடவடிக்கையுடன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நமக்கென்று நம்முடைய அறிவு தெளிவுக்கென்றும் எதிர்காலத்தை எப்படி வகுப்பதென்றும் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய பல பிரச்சனைகளில் நாம் முனைப்போடு ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும் புலி வருது என்ற ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு. வந்தால் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். அத்தகைய எச்சரிக்கை நடவடிக்கையுடன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நமக்கென்று நம்முடைய அறிவு தெளிவுக்கென்றும் எதிர்காலத்தை எப்படி வகுப்பதென்றும் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய பல பிரச்சனைகளில் நாம் முனைப்போடு விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழகம் பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய துணை கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய பல தீர்மானங்களை நிறைவேற்றி வழிகாட்டியாக இருந்திருக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அப்புறம் இந்த பிரச்சனை என்று வந்துவிட்டால் எப்படி என்பதை பற்றால் அது எப்போது எப்படி வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமையும் ஆற்றலும் அறிவும் தெளிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இருப்பது இந்த தீர்மானத்தில் நான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த தீர்மானம் ஒரு சரியான தருணத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன்.